ஒரு கூத்தாடிக்கு என்ன அரசியலை பற்றி தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்டிஆர் தமிழ் ஃபண்டைன் யூடியூப் சேனலாக நாங்கள் தற்போது விஜயின் அரசியல் நகர்வு அவரின் கொடிகள் பற்றிய தான் தற்போது பார்க்க போகின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே ஏன்னு தெரியல. உங்களோட சப்போர்ட் இருந்ததாக தான் நான் மீண்டும் யூடியூப் சேனலில் ஒரு வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல முடிகின்றது. கண்டிப்பாக எனக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட முழு ஆதரவை எனக்கு தாங்கன்ற தெரிந்து கொண்டு அதுக்கு முதல்ல நம்ம வீடியோக்கு போவோம் வாங்க. ஒவ்வொருவரும் அந்த அரசியல் நகர்வாக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவரின் அரசியல் எப்போ இறங்க போகின்றார் என்ற ஒரு அனைவரது கேள்வியாக காணப்பட்டது. தற்போது அவர் தனது அரசியல் நகர்வினை ஒவ்வொன்றாக தற்போது செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள் என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். அரசியல் நகர்வுக்கான முதல் கட்டமான பலதரப்பட்ட விடயங்களை தான் மேற்கொண்டிருந்தார். தற்போது அவர் அரசியல் நகர்வுக்காக கொடியினை தற்போது அரசியல் கட்சிக்கான கொடியினை தற்போது வெளியிட்டிருக்கின்றார் என்பதுதான் அனைவரும் அறிந்த விடயம். அவரின் அரசியல் நகர்வு என்பது தற்காலத்தில் மிகவும் சிறப்பான முறை தனது அரசியலினை நடத்தி கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். விஜயை பொறுத்தவரைக்கும் தனது அரசியல் எப்படி இருக்கும் என்பதையும் கணித்து தனது அரசியலினை எவ்வாறு முறையில் மக்கள் முன்னுழைக்க வேண்டும் என்பதையும் அறிந்துதான் தனது அரசியலினை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். ஒரு கூத்தாடிக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும், மக்களை பற்றி தெரியும் என்றுதான் அதிகமானவர்களின் கேள்வியாக காணப்படுகின்றது. ஆனால் ஒரு கூத்தாடியின் அரசியல் என்பது மிகவும் வித்தியாசமாக காணப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. அவரின் அரசியல் எவ்வாறு முறையில் இருக்கும் ஒரு சிறந்த ஒரு மனிதன் என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும் விஜய் அவர்களை. அவ்வாறான ஒரு அரசியல் நாயகன் அந்த தமிழக வரலாற்றில் மிகவும் சிறப்பாக தனது அரசியலினை நகர்த்தி செல்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். அரசியலினை சிறப்பான முறையில் கற்றுதான் இந்த அரசியலினை இறங்கியிருக்கின்றார் என்றுதான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அரசியலினை எவ்வாறு முறையில் நடத்த வேண்டும், அந்த அரசியலினை மக்கள் பால் எவ்வாறு முறையை கொண்டு செல்ல வேண்டும், அவர்களின் கருத்துக்களை எவ்வாறு முறையில் ஈர்த்து தனது அரசியலினை எவ்வாறு முறையில் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் சரியான முறையில் கச்சிதமான முறையில் அறிந்துதான் அரசியலிலே இறங்கியிருக்கின்றார் என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். ஒரு பரம்பரை அரசியல் நாயகன் என்ற போல் தனது அரசியலினை நிகழ்த்தி செல்லுகின்றார். அரசியலை தான் எவ்வாறு முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் தனது நகர்வுனை எவ்வாறு முறை எடுத்துச் செல்ல வேண்டும், தன்னை எவ்வாறு முறை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் மக்களிடம் என்பதையும் தான் நன்கு அறிந்து கொண்டுதான் அவர் அந்த அரசியல் களத்தில் இறங்கியிருக்கின்றார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அவரின் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், தனது அரசியலினை எவ்வாறான முறையில் நடத்தி சொல்ல வேண்டும் என்று நன்கு திட்டமிட்டு தனது அரசியலினையும் நகர்வினை நடத்தி கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். மக்களிடம் தனது அரசியல் கொள்கை, அரசியல் கட்சியின் கொள்கை
எவ்வாறு முறையில் வெளிப்பட வேண்டும், தனது அரசியல் கட்சியின் கொள்கை மக்களிடம் எவ்வாறு முறையில் செல்ல வேண்டும் என்பதை சிறப்பான முறையில் கையாண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தனது பாடலினூடாக, தனது கட்சியின் பாடலினூடாக தனது அரசியல் கொள்கையினை மக்களிடம் நிலைநிறுத்தியிருக்கின்றார். அந்த பாடலை பார்த்தாலே தமிழ் உணர்வுகளையும் தமிழ் பற்றுக்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாகவும் காணப்படுகின்றது. தமிழ் மக்களின் அபிலாசையினை வெளிப்படுத்துகின்ற பாடலாகவும் அந்த பாடல் காணப்படுவதனை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடலை எவ்வாறு முறையில் இயக்கி இருக்கின்றார்கள் என்பதை தனது சரியான முறையில் தனது அரசியல் கட்சியின் திட்டவட்டங்களை மிகவும் ஆளுமைத்திறமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார் விஜய் அவர்கள் என்று தான் குறிப்பிட வேண்டும். விஜயை பொறுத்தவரைக்கும் திரையுலக வாழ்க்கையில் மிகவும் சாதனையினை நிகழ்த்திய ஒரு நடிகராக காணப்படுகின்றார். தான் அரசியலினை எவ்வாறு மொழி நடத்தி தனது அரசியலுக்கான நகர்வினை எப்படி எடுத்து செல்வார் என்றுதான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அரசியல் நகர்வு விஜய் அவர்களின் எங்கே கொண்டு செல்லும்? விஜயகாந்தை போல் தனது அரசியல் நகர்வினை முடித்துக் கொள்வாரா, இல்லை அரசியல் நகர்வினை எடுத்து தான் எவ்வாறு முறையில் அரசியலில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று 2026ஆம் ஆண்டு தனது முதலமைச்சர் என்ற அந்த சிம்மாசனத்தில் ஏறுவார் என்ற அனைவரது வினாவுக்கும் 2026ஆம் ஆண்டு அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக தனது விடையினை அனைவருக்கும் வெளிப்படுத்துவார் என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். Thank you.